ஊழியங்கள் இருக்கு இல்லையா? ஒருவரை அப்போஸ்தலராகவும், ஒருவரை தீர்க்கதரிசியாகவும், ஒருவரை சுவிசேஷகராகவும், ஒருவரை மேய்ப்பராகவும், ஒருவரை போதகராகவும். இதுல எல்லா ஊழியமும் யார் ஊழியத்து மேல கட்டப்பட்டிருக்குன்னா அப்போஸ்தலர் உபதேசத்து மேல. அதான் பெருவரல். பெருவரல் இல்லைன்னா வில் எடுத்து அம்பு எடுக்க முடியாது இல்லையா? அந்த பெருவரல் தான் அப்போஸ்தலர் ஊழியம். இந்த ஆள்காட்டி விரல் சொல்றோம் இல்லையா? இவன் தான், இந்த நேரம் தான், இந்த ஆள் தான் அப்படி சொல்றோம் இல்லையா? அது தீர்க்கதரிசன ஊழியம். இந்த கலர்ல இந்த நேரத்துல கரெக்டா சொல்றது தீர்க்கதரிசன ஊழியம். அறுதியிட்டு குறிப்பா சொல்றது. அப்ப இது எந்த விரல்? அப்போஸ்தலர் விரல். இது எந்த விரல்? இதுதான். இது எந்த விரல்? நடு விரல் என்னன்னா சுவிசேஷகர்கள். சுவிசேஷகர்கள் அநேகர்களுக்கு தெரிந்தவர்களா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் விஐபி எல்லாம் பார்க்கலாம். டிஜிஎஸ் தினகரன், அவங்க மோகன் சிலா, இந்த பெரிய பெரிய ஆள்க சரிங்களா, எல்லா இடத்துக்கும் போவாங்க இல்லையா? அதனால அவங்க தெரிந்தவர்களாக எல்லாரும் கிடையாது. அது புரியறதுக்காக சொல்றேன். அடுத்து இந்த இது என்ன விரல்? இது என்ன விரல்? மோதிர விரல். இந்த மோதிர விரல் ஏன்னா சில பாஸ்டர்ஸ் பணக்காரங்களா இருப்பாங்க. சில பாஸ்டர்ஸ் அவங்க அன்றாட தேவைகளே அவங்க மேற்கொள்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. சில மோதிர விரல்ல மோதிரம் இருக்கும், சில மோதிர விரல்ல மோதிரம் இருக்காது. அதனால அப்படி ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக சொல்றேன். இதுதான் கட்டளை கிடையாது. கடைசியில என்ன ஊழியம்? போதகர் ஊழியம். காது உள்ள சரக்க அந்த சத்தியத்தை உள்ள துணிக்கிறது. என்னதான் இந்த காதுல ஊத்துனாலும், எவ்வளவுதான் வினோதமா பாம்பாட்டி மகுடு ஊதுனாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப முதலாவது என்னது? அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். புரிஞ்சா? ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா?